லவ்வ சொல்லிட்ட பிறகு சாங்ஷுவை மீட் பண்ணலாம்னு போட்ட பிளான் எல்லாத்தையும் இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு தள்ளி போடுற ஜியாசுக்கு ஆக்சுவலா என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா அவனோட அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப சிவியரா ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு நாட்களா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டெடிகேட்டடான ஒரு டாக்டரை வச்சுதான் அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்ப அந்த டாக்டர் இனிமேல் அவர் இங்க ட்ரீட் பண்றதுல யூஸே இல்லப்பா, அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுதான் பெட்ரு, கிட்டத்தட்ட 9 வருஷமா அவர் கோமாலேயே இருக்காரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஒரு சர்ஜரி வேணா ஃபைனலா ட்ரை பண்ணிப்பாரு, அதுவும் கியூர் ஆகும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன் அவங்க அப்பாக்கு இப்படிலாம் ஆச்சுன்ட்டு ஜியாசோட கடந்த காலத்தை போய் பார்த்தா ஒரு நாள் அவனும் அவங்க அம்மாவும் வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ரொம்ப டென்ஷனா வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப பயத்தோட பதட்டமா வந்து உட்கார்றாரு. அவரை பாக்குற ஜியாசுவும் அவனோட அம்மாவும் என்னங்க ஆச்சு, ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்கன்னா, நான் வர வழியில கார்ல தடுமாறி ஒருத்தரை ஏத்திட்டேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரோட்ல யாரும் இல்ல, நல்ல வேலை யாரும் பாக்கலன்ட்டு நிறுத்தி இறங்கி போய் பார்க்காம அப்படியே வந்துட்டுன்றாரு. அதை கேட்கிற ஜியாசு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம்னு, என்னப்பா அப்படியே விட்டு வந்துருக்கீங்க, அடிப்பட்டவர் என்ன நிலைமையில இருக்காரோ, இவ்வளவு லேட்டா இன்ஃபார்ம் பண்ணா என்ன எதுன்னு கேட்பாங்கன்னா அவங்க அப்பா ஜியாசுவை பேச விடாம தடுக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா அவர் தான் குடிச்சிட்டு வேகமா ஓட்டி போய் ஏத்திட்டு இருக்காரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவரோட பேரு வெளியே கெட்டு போயிடும்ட்டு ஜியாசுவை பேச விடாம தடுத்துட்டு இருக்கும்போது வீட்டு மாடியில இருந்து கீழே விழுந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அந்த அடிப்பட்டவர் வேற ஸ்பாட்லயே காலியாம். அண்ட் அவர் தான் ஜியாங்யாவோட அப்பாவும். இதனாலதான் கோர்ட்ல ஜியாங்யாவோட ஃபேமிலிக்கு ஜியாசுவோட ஃபேமிலி ஒரு பெரிய அமௌண்ட் காம்பன்சேஷனா கொடுக்கணும்ன்றதுனால தான் ஜியாசுவோட சொந்த வீடை வித்து அவங்க அம்மா நைட்டும் பகலுமா ஹெல்த்தை கூட கவனிக்காம வேலைக்கு போயும் அந்த கடனை அடைக்கவே முடியல. ஒரு கட்டத்துல ஜியாசு +1 படிச்சுட்டு இருக்கும்போது நான் படிப்பை நிப்பாட்டிட்டு ரெகுலரா வேலைக்கு போறமான்லாம் சொல்லியிருப்பான். ஆனா அவன் அம்மா தான் உங்க அப்பா ஒன்னும் அவ்வளவு கொடுமைக்காரர்லாம் கிடையாதுடா, இந்த குடி போதையால தான் இப்படிலாம், நீ எக்காரணத்தை கொண்டும் குடிக்க செஞ்சிடாத, அண்ட் நான் உன் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் படிப்பை எப்பயும் விட்டுறாத அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல அவங்களும் உடல் நல சரியில்லாம இறந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நினைச்சு பாக்குற ஜியாசு, ஏன்பா இப்படி பண்ணீங்க, இப்ப அம்மா என் கூட இல்ல, நீங்களும் சுயநினைவு இல்லாம இப்படி இருக்கீங்க, நீங்களும் போயிட்டீங்கன்னா எனக்கு இந்த உலகத்துல யாரு தான் இருக்காங்கன்ட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அண்ட் இதனாலதான் சாங் ஷோவுமே போய் பார்க்கல. அதுக்கப்புறம் எப்பதான் சாங் ஷோவை போய் பார்த்தான், அவன் பாஸ்ட் எல்லாத்தையும் இவ்வளவு டீட்டெயிலா சாங் ஷோ கிட்ட சொன்னானா இல்லையான்றதெல்லாம் அடுத்த பாட்டில் பார்ப்போம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.